இழப்பீடு தொகை அதிகரித்து வழங்க வலியுறுத்தி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் திருத்தணி அருகே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், விவரங்கள். வணக்கம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தும் பணிகள் தொடர்ந்து ஒன்றரை வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த முறுக்கமட்டு கிராமத்தில் விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு தொகை உயர்த்தி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் விவசாயிகளுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தனர். ஆனால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு தொகை உயர்த்தி வழங்காமல் சாலை விரிவாக்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் நிலத்தின் உரிமையாளர்கள் இன்று காலை அந்த பணியில் ஈடுபட்டிருந்த பொக்லான் இயந்திரத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஏஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் மதியரசன் ஆகியோர் தலைமையில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து இழப்பீடு தொகை வழங்காமல் இந்த சாலை பணியில் நாங்கள் நடக்க விடமாட்டோம் என்று போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த சம்பவம் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.